ஔவையார் போய் நவாப்பழம் கேட்குறா ஒரு மாடு மேய்க்கிறவங்கிட்ட. மாடு மேய்க்கிற சிறுவன் நவாப்பழத்தை மேலே வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான். அவன் என்ன கேட்குறா, ஐயோ பாவம் மேனத்தி மாடு மேய்க்கிறவனுக்கு என்ன தெரியும்ட்டு, சரி சுட்ட பழம் போடுமே பார்ப்போம். உழுப்புறான் அது பூரா மணலில் விழுகுது. இந்த நவாப்பழம் பூரா மணல் சரத்தில் தான் வளரும். அவன் மண்ணை ஒட்டிட்டு இருந்தோடனே அவன் எடுத்து ஔவையார் ஊதுறா. என்ன பாட்டி பழஞ்சி விடுதா அப்படின்னு கேட்குறான். பயிருங்க ஔவையார். நான் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கேன்டா சங்கத்தில். கம்பரை ஜெயிச்சவன், ஒட்டக்கூத்துரை ஜெயிச்சவன், காலமேக புலவரை ஜெயிச்சவன், அத்தனை பேர் ஜெயிச்சவன் ஒரு மாடு மேய்க்கிறவன் என்னை மடக்கிட்டானேயா. கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாளி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காவில் காரருமை மேய்க்க சிறுவனிடம் நான் தோற்றது ஈரிரவும் துஞ்சாதென் கண். எனக்கு தூக்கம் வராது என்ன 2 நாளைக்கு. அவள் ஒத்துக்கிட்டா தண்டிய தோல்வியை அவளுக்கு தெரியும். அவன் நம்மால் சும்மா இருக்க மாட்டான். மாடு மேய்க்கிறவனுக்கு புத்தி இருக்கிறதாவது வந்தது முருகையா அப்படின்னு அவை சொன்னாளா? வந்தது முருகன் அவை சொன்னாளா? ஈரிரவும் துஞ்சாதன் கண் முடிச்சிட்டாவா? ஒரு காரருமை மேய்க்கும் சிறுவனிடம் நான் தோற்றது ஈரிரவும் துஞ்சாதன் கண். தொங்க மாட்டேனே அண்ணு, எனக்கு தூக்கம் இல்லையே. எப்படி தோழியை ஒத்துக்கிட்டா? அவளே தான் சொல்கிறா. எப்படி யார்கிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தென் சிலம்பியின் கூடு செய்தெல்லாம் அறியதால். யார் செய்ய முடியும்? யாராவது செய்ய பார்ப்போம். குருவி கூடு கட்டுதே, ஆற்றில் இருக்கக்கூடிய நாணல் புல் இருக்க அதை வெட்டி கொண்டு வந்து அதை வச்சு அந்த கூடு கட்டுது. கூடு எப்படி கட்டுது? கீழேருந்து வழி இருக்குங்க, மேலே வழி இருக்காது. மழை பெய்யும்ல, வெயில் அடிக்கும்ல, கீழேருந்து வழி இருக்கும். அந்த கூடை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உலக அதிசயம் அது. அந்த குருவி 2 இருக்கிறதுக்கு ஒரு ரூமு, அது முட்டை இருக்கிறதுக்கு ஒரு ரூமு, கழிவறைக்கு ஒரு அறை. தெரியுமா? அதான் குருவி. கழிவறைக்கு ஒரு அறை. மனுஷன் கூட அப்படி செய்ய மாட்டேங்க ஐயா. கழிவறைக்கு தண்ணி நிறையா கிடச்சின்னா 2 அவுத்துடுறான், சௌரியமாக இருக்குது அப்படின்னு. அது கழிவறை கட்டியிருக்கு. கரையானை பற்றி அது எத்தனை கோடி வருஷமாக இருக்குது தெரியுமா? 20 கோடி வருஷமாக இருக்குது கரையான். நமக்கெல்லாம் மூத்தது. நம்ம எல்லோரும் யாரையோ வந்தேறியும்ல, கரையானுக்கு நாமெல்லாம் வந்தேறி. கரையான் 20 இருக்குன்னா நம்ம ஒரு ஆள் இருக்கிறோம். நம்ம ஒரு ஆளை வச்சோம்னா 20 கரையானை வைக்கணும். அவ்வளோ இருக்குங்க அந்த கரையானை புற்று. புற்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டவுனில் பளிச்சுன்னு 2 செட்டை போட்டு நாகாத்தம்மா அங்கே தான் இருக்கா, பாலை கொண்டு வாங்க, இளநியை கொண்டு வாங்க, தயிரை கொண்டு வாங்கன்னு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவான். அது கரையான் பல நாளாக கட்டி வைத்த தன்னுடைய வீடு. 4 திசையிலும் 4 காலத்திலும் எந்த கெடுதலும் வராமல் திட்டமிட்டு கட்டும். அது யாராலும் அழிக்க முடியாது. உள்ளே சாப்பாட்டுக்கு என்ன செய்யாது? உள்ளே காளான் பண்ணை வச்சுருக்கோம். உள்ளே காளான் பண்ணை, செத்தை சேர்த்து உள்ளேயே காளான் பண்ணை போட்டு அதுதான் அதுக்கு உணவு. இந்த ஈசல் இருக்க, ஈசல் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த கரையானுடைய இளமை பருவம். அதுக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற கரையானில் வெளியே அனுப்பிச்சிடும். போங்க போய் தேனிலவு கொண்டாடுங்க போங்கன்னு வெளியே அனுப்பிச்சிடும். அது பருவத்தில் இருக்கக்கூடிய கரையான். அதுக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு, பயலுக்கு ரெக்கம் முளைச்சிருச்சுட்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ரெக்கம் முளைத்த உடனே அது வெளியே வருது. அது சாகாது. அதுக்கு ஒரு நாள் தான் அதுக்கு உசுருன்னு யார் சொன்னா? அது சாகாது. இவன் அதை சொல்லிவிட்டு வறுத்து தின்றுறான். அது சாகாது. அதுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னொரு கூடை கட்டு. அது தனியாக வந்துச்சா இல்லையா? தேனிலவு கொண்டாட அது இன்னொரு வீடை கட்டும். இதில் முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த கரையான்களுக்கு கண்ணு தெரியாது. எவ்வளவு ஆச்சரியம்! இதை
அவ்வை தெரிஞ்சு வச்சிருக்கா ஐயா. தேன்குருவியின் வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான். இந்த சிலந்தி தன்னுடைய எச்சிலை வச்சே எப்படி கட்டுது? அவையெல்லாம் செய்ததை நீ செய்ய முடியுமா? அவன் ஜெயிச்சதை ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அவனுக்கு ஒரு அறிவு, அவள் ஒத்துக்கிட்டா. நம்மளால் தான் சும்மா இருக்க மாட்டேங்கான். அது முருகன், இவனுக்கு தாங்க முடியல. ஆதிசங்கரர் காசியில் குளிச்சுட்டு வராரு. அவர் குளிச்சுட்டு வரும்போது எதுக்க ஒரு தீட்டத்தகாதவன் 4-5 நாய்களை வச்சுக்கிட்டு வரான். போடா அப்பால ஒத்திப்போ அப்படியே அப்பாலவோங்கிறாரு. அவன் கேட்குறான், படித்தவர் தானே நீர், படித்தவர் தானியா, எதை தள்ளி போய் சொல்கிறீரு? இந்த உடலையா இல்லை ஆன்மாவையா? ஆன்மாவை விட்டு உடல் பிரியுமா? ஆன்மா தனியாக போகுமா? எதை தள்ளி போய் சொல்கிறீரு? ஆன்மா மோசமாக இருந்து உடல் சுத்தமாக இருக்கலாமா? இல்லை உடல் இப்படி கேவலமாக இருந்து ஆன்மா தெளிவாக இருக்கலாமா? எதை தள்ளி வைக்க சொல்கிறீர் கேட்டாரியா. அவர் கவுரு தான் போட்டுக்கல, தற்கொலை தான் பண்ணிக்கல. என்னம்மா பேசிட்டப்பா, நான் 4 வேதங்களை படிச்சுக்கிட்டு இருக்கேன், அத்வைதம் வேறு எழுதிக்கிட்டு இருக்கேன்யா, என் புத்திக்கு உரைக்கும்படியாக இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லிட்டேன்னு சொல்லி அவன் சொன்னதை வைத்து மனிஷா பஞ்சகம் எழுதுகிறார். மனிஷா பஞ்சகம்னா இதுதான் இறுதியானது, நான் சொல்கிறதான் இறுதியானது. பிரம்மனாக இருந்தால் பாமரனாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று எனக்கு என்று புத்தி வந்தது என்று அடிப்படையாக வைத்து எழுதுனது மனிஷா பஞ்சகம். உடனே நம்மளுங்க வந்தது யாருன்னு நினைக்கிய? வேட்டை நாயோட சிவபெருமான் தான். சிவபெருமான் தான். இவனுக்கு எதிலையாவது போய் ஒட்ட வச்சிடணும், வேறு யாருக்கும் அறிவு இருக்காதுங்கிறத முடிவு பண்ணிட்டான். நல்ல வேலை, யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு எழுது கூட கணியன் பொங்குடனாரில் யாரோ எழுதி கொடுத்தான்னு சொல்லாமல் போனான். மதுரை வீரன் அருந்ததி சமூகத்தில் பிறந்து மகத்தான சாதனை புரிந்து ஒரு பாளையமன்னனுடைய மகளை மணந்து பிற கல்வர்களை அடக்கி அங்கே இருக்கக்கூடிய அரசன் காதலித்தான் என்பதற்காக அவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய காதலை விட்டு கொடுக்காமல் மார்கை வெட்டப்பட்டு இருந்தான். அவள் எவ்வளவு வீரன் அவன்! இதை இவருக்கு தாங்க முடியல. அருந்ததிற்கு எங்கேயாவது வீரம் இருக்குமா ஐயா? நீங்கள் இது நம்புறீங்கள? அவன் ஒரு மன்னருடைய மகன், மாலை சுற்றி பிறந்ததுனால காட்டில் ஒண்டி போட்டாங்க. அருந்ததிகள் அதை எடுத்து போய் வளர்த்தாங்க. அது யார் போய் பார்த்தா? உட்காந்துருந்து அவன் பிறந்ததை தூக்கி போட்டதை அவன் வளர்த்ததை இதெல்லாம் உட்காந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தானாக்கும். ஏன் அப்படி அருந்ததியர்கள் வல்லவர்கள், அவர்களுக்கும் வீரம் இருக்கும், அவர்களும் ஆண்மகன்தான்னு ஏன் உங்களுக்கு பொறுக்க மாட்டீங்க? காத்தவராயன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், அவனும் இதே மாதிரி மன்னர் மகளை தான் காதலிச்சான். அவன் கடைசியில் அவனை கொண்டு போட்டாங்க. அவன் மகத்தான சாதனை செஞ்சான். அவனுக்கு இருக்கிற வீரம் எதுக்கு காளியாத்தாளுக்கு பிறந்தவன்ட்டான். இப்படியே வருஷமெல்லாம் எதையாவது ஒன்று பொருத்தி வரலாற்றை திருப்பதே வேலையாக வைத்திருக்கிறார்களே. அதைத்தான் பாரதி தன்னுடைய வாழ்நாளெல்லாம் சுமந்தான். இப்படி இருக்கிறாங்களே இந்த மனிதர்கள், மூட மனிதர்கள். எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு தெரிய வேண்டாமா? திருச்சியில் ஹார்மோனிய சக்கரவர்த்தி TM காதர் பாட்ஷான்னு ஒருத்தர், ஹார்மோனிய சக்கரவர்த்தி TM காதர் பாட்ஷா, அவர் மேடையில் ஏறிட்டான்னா அவர் பாடின பாட்டை வச்சு கண்டுபிடிச்சி அவரை உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. 40 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார். ஆனால் அவர் பாடினது பக்தி பாடல் தான் படிப்பார். பக்தி பாடலுக்குள்ளே விடுதலை வேட்கையை உள்ளே நுழைத்து படிப்பதில் அவரை மாதிரி கேட்டிக்கார ஒருத்தரும் கிடையாது. பல தடவை போலீஸ் அவங்கள முயற்சி பண்ணி பார்த்து அவர் திருந்துற மாதிரி இல்லை. ஒரு கொலைக்கேசில் மாட்டி விட்டாங்க அவரை. ஒரு கொலைக்கேசில், இது பாரதியார் காலத்தில் நடந்தது. ஒரு கொலைக்கேசில் மாட்டி விட்டாங்க. அப்போது விசாரித்த நீதிபதி அவருக்கு தூக்கு சொல்லிட்டார். இத்தனாந்தேதி தூக்கு போட்டுரு. மறுநாள் போய் அவரை எழுப்பி அங்கே தூக்கு போடணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. தூக்கு போட வந்தால் அந்த காலத்தில் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையை சொல்லுவாங்க.
இவர் என்னுடைய ஹார்மோனியத்தை ஒரு தடவை எடுத்து வச்சு நான் வாசிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எடுத்துகிட்டு வர ஹார்மோனியத்தை கொண்டு அதை வச்சாங்க. அந்த ரொம்ப நாளுக்கு பிறகு அந்த ஹார்மோனியத்தை தன்னுடைய காதலியை தொட்ட மாதிரி தொட்டு பாட ஆரம்பித்தார். டிஎம் காதர் பாட்ஷா என்ன பாட்டு பாடுறாரு தெரியுமா? சுருளிமலை மேலுளவும் வேளாவா உன்னை ஸ்தோத்தரித்தன் சுப்பிரமணிய சீலாவா, சுருளிமலை மேலுளவும் வேளாவா உன்னை ஸ்தோத்தரித்தன் சுப்பிரமணிய சீலாவா, சுருளிமலை மேலுளவும் வேளாவா. 50 நிமிடங்கள் படிக்கிறார் இந்த பாட்டை. தூக்கு போட வந்த டாக்டரு, தூக்கு போட வந்த அதிகாரி, ஜட்ஜு, எல்லா அதிகாரி எல்லோரும் அப்படியே அசந்த நின்றுட்டான். தூக்கு போடுற நேரம் கடந்து போச்சு. தூக்கு போடுற நேரம் கடந்து போச்சுன்னா தூக்கு போட முடியாது. பழையபடி இவரை கூட்டு போய் ஜட்ஜிட்ட ஆஜர்படுத்தி சரியான காரணம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இவரை தூக்கில் போடணும். இப்போ பழையபடி ஜட்ஜிட்ட கூட்டு போகிறாங்க. ஜட்ஜு அப்போ வெள்ளைக்கார ஜட்ஜு. என்னையா அது தூக்கில் போட சொன்னால் போடாமல் இருந்துக்கிட்டு காரணம் சொல்லிட்டு இருக்கேண்ணா. என்னாச்சு? ஐயா ஒரு பாட்டு படித்தாரியா, நாங்கள் மெய் மறந்து நின்றுட்டோம். நெய்யா அவங்களோட வம்பா இருக்குது. என்ன பாட்டு படித்தார்? அப்படி இந்த பாட்டை படியா. உட்காந்தார். பழைய வீடு ஆர்மி பெட்டி எடுத்து வச்சார். தத்தும் கரை கடல் மீது நின்றவா, பக்தரை காத்திடும் சிவபாலகா, முக்தி நிலை தருபவனே மோன வடிவானவனே, சக்தி உமை பாலகனே சண்முகவா, முக்தி நிலை தருபவனே மோன வடிவானவனே, சக்தி உமை பாலகனே சண்முகவா. இது மட்டும்தான் அவர் பாடலில் இருக்கும். திருப்பி ஒரு 40 வரிகள் விடுதலை வேட்கையை தூண்டக்கூடிய அளவிற்கு எரிச்சலை கிளப்பக்கூடிய, வெள்ளையர்களுக்கு எரிச்சலை கிளப்பக்கூடிய பாடல் வரிகள். இப்போ ஜட்ஜு தன்னை மறந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் டயத்தை விட்டுட்டார். ஐயா ஐயா நேரம் முடிஞ்சு போச்சு. ஜட்ஜு சொன்னார், ஒரு பாடலை அவ்வளோ பேரும் மெய்மறந்து கேட்கும்படியாக பாடுற ஒருத்தனையா கொலை பண்ணியிருப்பான். யார்கிட்ட வந்து சொல்கிறீங்க நீங்கள்? இந்த ஆளை நான் விடுதலை செய்கிறேன்ட்டார். விடுதலை. இதில் பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், பாட்டை பாடிய டிஎம் காதர் பாட்ஷா என்ற இஸ்லாமியர், பாடல் பாடப்பட்டது முருகனை பற்றி, தீர்ப்பு கூறிய வெள்ளையர் கிறிஸ்தவர். எந்த பண்பாட்டைத்தான் பாரதி கேட்டான்? இந்த பண்பாட்டைத்தான். ஆரியா நான் கிறிஸ்தவத்துக்கு மாறிவிட்டேன், பாரதிகிட்ட சொல்கிறார், நான் கிறிஸ்தவத்துக்கு மாறிவிட்டேன். எதுவால் இருந்தால் என்ன, கிறிஸ்தவமோ முகமதியரோ இந்துவோ எவராக இருந்தாலும் இந்த தேசத்தை மறக்காதீர்கள். பாரதியார் சொன்னது, இந்த தேசத்தை மறக்காமல் இருங்கள். அதான உண்மை. அதைத்தான் பாரதி தன்னுடைய 38 வயது வரை அதைத்தான் சொல்லிட்டு போனார். கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்பர் சொல்வார்ல, என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னா அவர் ஒரு இடத்துல கொத்தடிமையாக இருக்காருன்னு அர்த்தம். என் கடன் பணி செய்து கிடப்பதேன். அவர் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா அது ஒரு ஆள். அவர் எங்கேயோ சொசைட்டியில் லோன் வாங்கியிருக்கார் போல்க. கடமைப்படுவது, சொல் திறம்பாமை. வள்ளுவர் சொல்கிறார், கடமைன்னு என்ன? சொல் திறம்பாமை, பொய் பேசக்கூடாது. அதான் உண்மை. ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான். கடன் வாங்கினா அவன் திருப்பி கட்ட வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? அவனுக்கு கட்டவே இல்லை. அவனாக அலைஞ்சு பார்த்துட்டான். கடன் கொடுத்தவன் ரொம்ப நாளாக இழுத்து அடிச்சிட்டான். ஒன்றா போய் சட்டையை பிடிச்சிட்டான். இனிமேல் நான் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, துட்டை வச்சுட்டு வேறு வேலையாக பாரு. அவன் சொன்னான், உன் காசை வாங்கிட்டு போப்பா. பெரிய இவர் மாதிரி வசூல் பண்ண வாங்கிட்டார், வா உன் கையில் வாங்கிக்கோ உன் காசை அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி போய் குழியை தோண்டினான். இல்லை குழியை தோன்றான், புதையல் எடுத்து தர போகிறானா அப்படின்னு பார்த்தா குழியை தோண்டி அதில் ஒரு புளியமுத்து விதையை போட்டான். புளியமுத்து விதையை போட்டு மூடி அதில் தண்ணியை ஊற்றிட்டு
மொதப்பரி உனக்கு தான் அப்படின்னா. எது இந்த புளிமத்தை போட்டிருக்கான்ல, இதை மரமாகி இதை பழம் கொடுக்கும்ல, அது மொதப்பரி உனக்கு தான், வேறு எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். அவன் பார்த்துருக்கான், ஐயோ இப்படி பயலுக்கு நான் கடனை கொடுத்துட்டேன் அப்படின்னு தலையில் அடிச்சிருக்கான். தலையில் அடிச்சுட்டு சிரிச்சிருக்கான், இப்படி முட்டா பயலுக்கு நான் கடனை கொடுத்தேன்னு. அவன் சொல்லியிருக்கான், சிரிப்பாப்பா சிரிப்பை, ஏன் சிரிக்க மாட்டேன், துட்டு கை சேர்ந்து போச்சுன்னு திரிக்க அப்படின்னானா. ஒருத்தருக்கு வரியை போட்டிருக்காங்க, போட்டால் அவன் ஏய் இதுக்கு முன்னாடி எவ்வளோ 50,000 தான் கட்டினேன், இப்போ என்ன இவ்வளோ போறியண்ணா, இந்த மாதம் 1,00,000 உனக்கு, சரி போடு போடியா, அடுத்த மாதம் 2,00,000 போடியா, அடுத்த மாதம் 5,00,000 போடு, 10,00,000 போட்டாங்க. கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டான். என்னை கூப்பிடியா, அங்கே டெல்லிக்கு கூப்பிடியா, அவனை பாராட்டணும், பாராட்டி இவனை மாதிரி எல்லாரும் கட்டுங்கன்னு சொல்லி இந்தியா முழுமைக்கும் அவனை ஒரு உதாரணமாக காட்டணும், அவர் கூப்பிடுங்க. உடனே தலையில் அந்த சாக்கை தூக்கி வச்சுட்டு போயிருக்கான். இறக்குங்கய்யா இந்த சாக்கை இறக்குங்கய்யா, இறக்கி இந்த டொனாமினேஷன் போட்டு அந்த ரூபாயை போகிறேன் பிரிங்க இறக்குங்க. இறக்கியிருக்காங்க. இறக்கி இந்த சாக்கை பிரித்து பார்த்தா அது ரூபாய் இல்லை, ரூபா நோட்டை அடிக்கிற மிஷின். என்னப்பா அது, முடியலை, நானும் எவ்வளோ தான் அடிப்பேன் உங்களுக்கு, போட போட கட்டிட்டு தானே இருக்கேன், எவ்வளோ தான் வேலை செய்ய முடியும்பியா, எனக்கு வேறு வேலை இல்லையா, அதான் 4 கல்யாண பத்திரிக்கை இருக்குது போக வேண்டியிருக்கு, உங்களுக்கே அடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா நீங்களே அடிச்சுக்கோங்க, நீங்களே அடிச்சுக்கோங்க, உங்களுக்கும் முடியலையா கீழே என் பேரை போட்டுவாங்க, எத்துவாளி ஏமராஸ் முடுக்கலாம்பட்டி அன்பளிப்பு அப்படின்னு போட்டு உங்கள் கம்பெனியில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு விறுவிறுன்னு போயிட்டான். அப்படி செஞ்சால் தான் வரி கட்ட முடியுமா ஒரு அரசாங்கம்? வள்ளுவர் சொல்கிறாரே, கொடு என்ற இடைவெளியில் கல்வன் பிடிச்சி இப்போ இழுக்கிறான் இல்லையா, அதுக்கு ஒப்பானது இல்லையா என்று பாரதியாரும் சொல்கிறார். புஸ்தகங்கள் படிக்கிறதுனால என்ன ஆகும்? புஸ்தகங்கள் படித்தா என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? நீங்கள் பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை ஒரு தடவை படித்து பாருங்கள். அஸ்தினாபுரத்துக்கே உங்களை கூப்பிட்டு போவான். அந்த தாயக்கட்டை விளையாடுகிற இடத்துலையே சகுனியோடு உங்களை உட்கார வைப்பான். சகுனியை பேசும்போதெல்லாம் நாம் பல்ல கடிக்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு காட்சியை பாஞ்சாலி சபதத்தில் வைப்பான். ஒரு சினிமா ஓடுறது போல் ஓடும். உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சொக்கட்டான் எப்படி விளையாடுகிறார்கள்ங்கிறத சொல்கிறான். நிறைய நேரம் பேசுகிறதுக்கு முடியாது. ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான், களிமிகுந்த பகைவன் எதிரே கனதனங்கள் சொன்னான், விடியுமைக்கு முன்னே மாமன் வென்று தீர்த்து விட்டான், பழியில்லாத தர்மன் வெண்ணும் பந்தயங்கள் சொல்வான். விளையாட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப உக்கிரமாக விளையாட்டு போய்கிட்டு இருக்கு. ஆடு இழந்து விட்டான் தர்மன் ஆள் இழந்து விட்டான், ஆடு இழந்து விட்டான் தர்மன் ஆள் இழந்து விட்டான், பாயுமாம் ஒரு எட்டில் அங்கு பாரமான பொற்றேர் தாயமுருட்டலானார் அங்கே சகுனி வென்று விட்டான். சகுனி சொல்கிறான், நாடு இழக்கவில்லை தர்மான் நாட்டை வைத்திடன்றான். எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன வைக்கிறதுக்கு என்ன இருக்குது, நாட்டை வச்சு விளையாடு என்று சொல்கிறான். எவ்வளவு கோபம் பாரதியாருக்கு. கோபம் தலைக்கேறி பாரதியார் சொல்கிறார், எப்படி இந்த நாட்டை வைத்து விளையாடலாம், நீ யார், இந்த மக்களுக்கு பிரஜைதானே, கோயில் பூசை செய்வோன் சிலையை கொன்று விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்தெழுத்தல் போலும், ஆயிரங்கள் ஆன நீதி அவை உணர்ந்த தர்மன் தேயம் வைத்திழந்தான் சீச்சி சிறியர் செய்தான். இதெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு ஒன்றடா உனக்கு யோக்கியது இருக்கு. கோயிலில் பூசை வைக்க சொல்லியிருக்கு பூசாரியை. அவர் பூசை மட்டும்தானே வைக்கணும். பூசையெல்லாம் வச்சு முடித்து ஆளுகள்லாம் அந்த குறைஞ்ச பிறகு வெளியே வந்து அங்கிட்டு இங்கிட்டு எட்டி பார்த்துட்டு எல்லோரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சிலையை எடுத்து கக்கத்தில் இடிக்கிட்டு நேராக 5ஆம் நம்பர் ஒயின் ஷாப்புக்கு போனார்னு. எவ்வளோப்பா கொடுக்கலாம் அதுக்கு?
நல்ல சிலப்பா, ஏதோ பார்த்து போட்டு கொடு, ஒரு ஓல்டு மங்கு வேணும்னா தரலாம். ஏய், என்ன எவ்வளோ பெரிய இப்போ சிலையை கொண்டாந்துருக்கேன், ஓல்டு மங்குங்க. கோயில் பூஜை செய்வோன் சிலையை கொன்று விட்டல் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும். வாட்ச்மேன், இங்கிட்ட ஒரு வீடு இங்கிட்ட ஒரு வீடு, 2 வாட்ச்மேன், 2 வீட்லேயும் சினிமா போயிட்டாங்க. 2 பேரும் உட்காந்து சீட்டு விளையாண்டாங்க. ஒருத்தன் தோத்துட்டான். தோத்தவங்கிட்ட ஜெயிச்சவன் சொன்னான், துட்டு இருந்தால் விளையாடு, இந்த கடைஞ்சி விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாது. இப்போ என்ன துட்டு இல்லைன்னா என்ன, இந்த வீட்டை வைக்கேன், யார் வாட்ச்மேனாக இருக்கான்ல அந்த வீட்டை, இவன் அப்போ நான் என் வீட்டை வைக்கேன், அவன் வாட்ச்மேனாக இருக்கான்ல. ஒருத்தன் தோத்துட்டான். மறுநாள் காலையில் ஜெயிச்சவன் சட்டி மணியெல்லாம் தூக்கிக்கிட்டு, என்ன முன்னாடி என்ன வீட்டை காலி பண்ணலையா சொல்லி அவங்க வாட்ச்மேனே, நேற்று சீட்டு விளையாட்டில் தோத்துட்டோம் அவங்க வீட்டை வச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தாங்க இருக்குது தர்மன் விளையாண்டது. எப்படி இதெல்லாம் நாடா என்னது? பாரதியார் கேட்குறார், அவ்வளோ கடுமையான கோபத்தில் கேட்குறார், இந்த நாடு எப்படி நாடியா? பாஞ்சாலியை இழுத்துட்டு வர்றான் ஐயா, சொக்கட்டான் விளையாண்டு தோற்று போய் பாஞ்சாலி இழுத்துட்டு வர்றான். இழுத்துட்டு வரும்போது ஒரு 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 இளவரசி, ஒரு நாட்டினுடைய இளவரசி சொக்கட்டானில் புருஷன் வச்சு தோத்துட்டான். தோத்த உடனே இவன் துச்சாதனன் போய் அவளை கூந்தலை பிடிச்சி இழுத்துட்டு வரான். எப்படி தெருவழியே எடுத்துகிட்டு வரான் ஒரு பொண்ணை. யாரும் என்னன்னு கேட்கல. கேட்கணும் இல்லையா யாராவது? வழிநடக முயத்தவராய் என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தான். என்ன கொடுமையாது இப்படியா ஒரு பொம்பளை பிள்ளைய, ஒரு பொம்பளை பிள்ளைய, அதையும் ஒரு இளவரசி, ஒரு நாட்டினுடைய இளவரசியை இப்படி இழுத்துட்டு போகலாமா என்று வழிநடகம் முயத்தவராய் என்ன கொடுமது என்று பார்த்திருந்தான். இந்த இடத்துல பாரதி துள்ளி விழுந்து எந்திரிச்சு தெரிச்சு பேசுகிறான். இலக்கியத்தில் இது ஒரு வகை. அவனால் தாங்க முடியல. ஊரவர் தன் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமிலான் நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கியே பெண்ணை அவள் அந்த புறத்தில் சேர்க்காமல் நெட்டை மரமடன் என்று பெட்டை புலம்புள் புலம்பினார், இது பிறருக்கு துணையாமோ என்று பாரதி அந்த பாட்டை எழுதும்போது உள்ள விழுந்து பேசும். இலக்கியத்தில் இது ஒரு வகை. தன்னை மறந்து தாங்க முடியாமல் மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, என்ன இப்படி இருக்கிறாங்க? கொஞ்சமாவது அவருக்கு ரோசம் வேண்டாமா? கும்பகோணத்தில் அனந்தசேன பெருமாள் படுத்திருக்கிறார். திருவள்ளிசை ஆழ்வார் போகிறார் அவரை பார்த்து கும்பிட்றது. படுத்திருக்கிற அனந்தசேன பெருமாளை பார்த்து திருமலிசை ஆழ்வார் மூசுன்னு அழுகிறார். என்ன சொல்லி அழுகிறாரு? 14 வருஷம் காட்டில் அரைஞ்ச இல்லை, உனக்கு கால் வலிக்காதா? அதானே இப்படி படுத்திருக்க, பிறகு உலகத்தை வேற தாங்கனிய, கால் வலிக்காது, கால் வலிக்கும்ல அப்படின்ட்டு கண்ணீர் விடுறார். அவர் வருத்தத்தை பாருங்க. ஏதோ ஒரு வகையில் இலக்கியத்தில் ஊட விழுந்து பேசுறது. நடந்த கால்கள் நந்தவோ நடுங்கு ஞால மோனமாய் இடந்தமைக்குள் உங்கவோ இடங்குமால் வரைச்சுரும் கடந்தகால் பறந்த கார் இருக்கலை குடந்தையுள் கடந்தகாலை காரிரு கலந்தை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனி. இவர் போய் பார்க்குறாராம், கண்ணீர் விட்டு அழுகிறாருல, அவர் எந்திரிக்கிறாராம். எந்திரிச்சு எதிர்க்க வேண்டாம், படுத்துக்கோய்யா, படு கால் வலிக்காதா, படுத்துக்கோ அவர் அது சிலை. ஆனால் இவர் மனசில் அவர் எந்திரிக்கிற மாதிரி இவருக்கு ஒரு தோற்றம். எந்திரிக்காதையா, படியா, நம்ம இந்த யாரையாவது பார்க்க போனால் பழங்கள்லாம் வாங்கிட்டு போகிறோம், ஆர்லிஸ் பாட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறோம், நம்மளை பார்த்தோன்னு வேமா எந்திரிக்காதில்ல, அது மாதிரி அனந்தசேன பெருமாள் எந்திரிக்கிறாருன்னு சொல்லி இவராக ஒரு கற்பனை பண்ணி நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலம் மோனமாய் இளந்தம்மைக்குள்ளொங்குவோ இடங்குமால் வரைச்சுரும் நடந்தகால் காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து படுத்துக்கிட்டே பேசியா, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே.
என்று இலக்கியவாதிகள் இப்படியெல்லாம் உள்ளே விழுந்து பேசுவது இயல்பு. தன்னை கரைத்து கொள்வது, அதில் நம்ம உள்ள விழுந்து கரைத்து கொள்வது. இதில் இலக்கியவாதிகளுடைய போக்கை நம்ம அப்படியே விட்டுறணும். நம்ம போய் அதில் போய் சேர்க்கறது இருக்க, அது மட்டும் செய்யக்கூடாது. தமிழுக்கு செய்யக்கூடிய துரோகம். ஆகவே நாம் இந்த 21ஆம் நூற்றாண்டில் பாரதியார் சொன்னது போல இனியும் மகத்தான சாதனைகளை செய்து மனித குலத்தை மேம்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி இடத்தில் நாம் பிறந்தவர்கள் இல்லையா? எப்படி பிறந்தவர்கள்? இந்த தேசம் எப்படி தேசம்? எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்திருந்த நாடு. 1000 எண்ணம் என்ன? இஸ்லாமாக இருப்பான், கிறிஸ்தவனாக இருப்பான், சீக்கியனாக இருப்பான், அது எல்லாம் இருப்பாயா. ஆனால் எங்களுக்குள்ள பேதம் இல்லை. 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது. எங்களுக்குள்ள வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒன்றும் அடிச்சுக்கல. இந்தியான்னா இந்தியா தான், எல்லோரும் ஒன்று தான். ஆகவே 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்திருந்த நாடு. இதை வந்தன கூறி மனதில் இருத்தி என் 1000 வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கியனோ. நன்றி, வணக்கம்.